ஜீ தமிழில் ஒளிபரப்பாகிற வீரா சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோமா. பூஜை ஏற்பாடுகள் எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு ராகவன் புஷ்பாவை பார்த்துட்டு, நான் வந்து உன்னை பற்றி தப்பாக நினச்சிக்கிட்டேன் புஷ்பா, உன்னால தான் வந்து இது நடந்திருக்கு, நான் தான் உன்னை தவறாக நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் உன்னை வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லக்குள்ள உடனே புஷ்பாவும் வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க, நீங்கள் என்னை விரும்பியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அது மட்டும் இல்லை கல்யாண வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் தானே, ஆரம்பத்தில் இப்படி அப்படி இப்படின்னு வந்து இருக்க தான் செய்யும், ஆனால் இந்த ஒரு நல்ல நாளில் நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே எனக்கு வந்து சந்தோஷம், இது கூட கண்மணி அக்காவுடைய ஆசீர்வாதத்தில் தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே நாசுக்காக வந்து பேசி ராகவனை வந்து கவர் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க, நம்ப வைக்கணுன்றதுக்காக. இன்னொரு சைடு இதை வந்துட்டு வள்ளியம்மாவும் அவங்களுடைய அண்ணனும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வள்ளியம்மா வந்து சொல்கிறாங்க, கூடிய சீக்கிரமே ராகவன் வந்து புஷ்பாவை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருவான் போல இருக்கேனா அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க. வாழட்டும் வள்ளி, அப்போ தானே அவனுக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவரும் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே மாறனும் வீராவும் ஒளிஞ்சிருந்து வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க புஷ்பாவுடைய நடவடிக்கைகளை. இன்னொரு சைடு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நம்ம வீரா அவர்களுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி மினிஸ்டர் வந்துட்டு இன்னொரு 1/2 an hourல வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொன்னோடனே வீரா கொஞ்சம் பதட்டம் ஆகிறாங்க. பிகாஸ் பூஜையிலேருந்து அவங்க எப்படி அங்கே போகிறது 1/2 an hourக்குள்ளே அப்படின்ற மாதிரி வந்து பதட்டம் ஆகிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.